ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விபு வைப்ஸ். இன்னைக்கு நான் சொல்ல போகிறது குட் ஹேபிட்ஸ். நாம் தினமும் காலையில் சீக்கிரமாக சிரித்த முகத்தோட கண் விழிக்கணும். அப்போ தான் அந்த நாள் பூரா இனிமையாக சந்தோஷமானதாக இருக்கும். எழுந்து அமர்ந்ததும் இந்த பொன்னான நாளை நமக்கு கொடுத்ததுக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லணும். எழுந்ததும் நம்ம படுக்கையை நாமே சரி செய்து அல்லது எடுத்து வைக்கணும். ஏன்னா நீங்கள் இந்த உலகத்தை மாற்றணும்னா முதல்ல உங்கள் படுக்கையை சரி செய்வதுலேருந்து ஆரம்பிங்க அப்படின்னு யூஎஸ் அட்மிரல் ஒருத்தர் சொல்லியிருக்காரு. நாம் தினமும் காலையில் எழுந்ததும் அப்புறம் இரவு படுக்க போகிறதுக்கு முன்னாடியும் நம்ம பல்லை நல்லா ப்ரஷ் பண்ணி ரின்ஸ் பண்ணணும். பிறகு டங் கிளீனர் வச்சு டங் கிளீன் கட்டாயம் பண்ணணும். பின் நம் சுட்டு விரலால் ஈறுகள் எல்லாம் நல்லா மசாஜ் செஞ்சு கொடுக்கணும். அப்போ கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும். அது கேட்கவே நல்லா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, ஓகேவா? தினமும் காலையில் நாம் கொஞ்சம் டைம் எடுத்து நல்லா தேய்ச்சி குளிக்கணும். சும்மா ஏனோ தானோ அள்ளி தெளிச்சுக்கிட்டு அல்லது மொண்டு ஊற்றிக்கிட்டு வரக்கூடாது. ஏன்னா குளிக்கிறதுனால நம்ம மனசும் உடம்பும் ரிலாக்ஸ் ஆகுது. குளித்ததுக்கு அப்புறம் சுத்தமான டவலால் நல்லா ஒத்தி ஒத்தி ஈரத்தை போக்கணும். அப்படியே டவலை தேய்ச்சி தேய்ச்சி துடைக்கக்கூடாது. அப்படி செஞ்சால் உராய்வு ஏற்பட்டு எரிச்சல் ஏற்படும். அப்புறம் நல்ல வெயிலில் காஞ்ச சுத்தமான துணிகளை போட்டுக்கணும். முக்கியமாக உள்ளாடைகள் சுத்தமானதாக போட்டுக்கணும். அப்போ தான் நாம் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்க முடியும். அப்புறம் சாமி ரூமுக்கு போய் நமக்கு கொடுத்துருக்கிற எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும். உலகத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட ப்ரே பண்ணணும். அடுத்து நாம் தினமும் குறைஞ்சது 10 நிமிஷம் தியானம் பண்ணணும். தியானம் பண்ணணும்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்துட்டு கண்ணை மூடி அசையாமல் மூச்சை கவனிக்கணும். தியானம் செய்கிறதால நாம் சந்தோஷமாகவும் சுறுசுறுப்பாகவும் அமைதியாகவும் இருக்கலாம். ஃபோக்கஸ்டாக எந்த வேலையும் செய்ய முடியும். அப்புறம் கான்சன்ட்ரேஷன் நல்லா இருக்கும் படிப்பில். நாம் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாமல் தினமும் சாப்பிடணும். அப்போ தான் நம்ம ஹெல்த்தியாகவும் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்க முடியும். வீட்டில் அம்மா அப்பாவுக்கு வீட்டு வேலைகள் செய்கிறதுல நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஒழுங்காக யூனிஃபார்ம் போட்டு ரெடி ஆகணும். சரியான நேரத்துக்கு தினமும் ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலில் லன்ச் டைமில் லஞ்சை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். சிந்தாமல் சாப்பிடணும். வீட்டில் வெளியில் எல்லோரோடையும் சிரித்த முகத்தோட குட் மார்னிங், குட் ஈவினிங், தேங்க்யூ போல் எந்தெந்த நேரத்துக்கு என்னென்ன சொல்லணுமோ அது மாதிரி சொல்லி எல்லாருக்கும் மரியாதை தரணும். ஸ்கூல்லேருந்து திரும்பி வந்ததும் கை காலை நல்லா சுத்தமாக கழுவணும். ஃப்ரெஷ்ஷாக வேறு ட்ரெஸ்ஸை மாற்றிக்கணும். அதுக்கப்புறம் டிஃபன் இல்லாட்டி ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரூட்ஸு இல்லாட்டி ஸ்நாக்ஸ்னு ஏதாச்சும் ஒன்று சாப்பிடணும். அப்போ தான் நமக்கு எனர்ஜி ரீகெயின் ஆகும். அப்புறம் அன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க் செய்யணும். படிக்க வேண்டியதெல்லாம் படிக்கணும். அன்னன்னைக்கு நடத்தினதை அன்னன்னைக்கே படித்தோம்னா ஸ்கூல் டாப்பராக ஆகலாம். அப்புறம் எக்ஸாம் டைமில் ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். ஹோம்ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைகளுக்கு பிடிச்ச விளையாட்டு நேரம். ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வெளியில் போய் கொஞ்ச நேரம் ஜாலியாக விளையாடிட்டு வரணும். விளையாடினதுக்கப்புறம் வீட்டில் உள்ள பாட்டி, தாத்தா, அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா, தம்பி, தங்கை, பெட்ஸு போல் யார் யார் இருக்காங்களோ எல்லாரோடையும் நேரம் செலவழித்து நல்லா பேசி ஜாலியாக சந்தோஷமாக இருக்கணும். நைட் டின்னர் வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து ஒன்றா உட்காந்து பேசிகிட்டே ஜாலியாக சாப்பிடலாம். இது மட்டும் இல்லாமல் நாம் எப்போவுமே நம்மளால் முடிஞ்ச உதவிகளை ஏழைங்க அப்புறம் யாருக்கு தேவை இருக்கோ அவங்களுக்கு இல்லாட்டி முடியாதவங்களுக்கு கட்டாயமாக செய்யணும். நாம் நம்ம பர்த்டே அன்னைக்கு இல்லை வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் வந்துச்சுன்னா அப்போல்லாம் பெரியவங்க காலில் விழுந்து அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும். அதுக்கப்புறம் நைட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி
கடவுள் நமக்கு கொடுத்துருக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு நிம்மதியாக தூங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.